தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கல்வித்துறையில் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருக்கிறோம். மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் நாங்கள் தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உயிர் நாடி அதை என்பதை பதிவு செய்கிறோம். யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேலே என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தால் கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் ஒருமையில் பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலாக அவரையும் காயப்படுத்தியிருக்கு, விசிக்க தோழர்களையும் காயப்படுத்தியிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்கலை. அப்படி நிற்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அவர் தான் எம்எல்ஏவாக 2 பேர் தான் இருக்காங்க. அதில் சீனியாரிட்டி படி அவர் தான் அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. அதனால தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை திமுகவும் திமுக ஐடிவிங்கும் தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப நம்ம கடந்த 3 நாட்கள்ல பாக்குறோம். பல்வேறு கொலைகள் நடந்துருக்கு, ஜாதி ரீதியான படுகொலைகள் தொடர்ந்து இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு நகரங்கள்ல 23 மின்சாரம் போராட்டங்கள் நடக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அரசு எப்ப கவனம் செலுத்துது? அதாவது எத்தனை நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில் 9 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிவ்யூங் மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம் டேல நீங்கள் வீடு கட்டணுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள், அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்லை சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு, நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரலில் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஏக்கரில் டிடிசிபியில் போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். டாஸ்மார்க்கில் ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேலே பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறதில்ல. மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார்,
சார் லைசன்ஸ் வாங்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ காசு கேட்குறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டர், அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை, அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமாக ஒரே சிஸ்டத்தில் முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே வந்து மாற்றலை. இன்னைக்கு 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கலை. அதை நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லிக்கிறோம். இதை 50 வருஷத்தில் உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி, கட்சியும் அந்த வழியில் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. சார் இப்போ நீங்கள் பொதுப்பணித்துறையில் ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கீங்க. மிக முக்கியமாக பார்த்து சொன்னது பொதுப்பணித்துறை தான். பொதுப்பணித்துறையில் முக்கியமானது என்ன பெரிய திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? ஏன்னா ரொம்ப நாளைக்கு டேமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தடுப்பணை எவ்வளோ கட்ட போறீங்க? அதே மாதிரி இந்த மராமத்து பணி எடுக்கும்போது எல்லா அந்த குளங்கள் கொட்டைகள் தூர்வாடுறது பொதுப்பணித்துறை பண்ணதா? ஏன்னா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆய்வு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இல்லை, முன்னாடி பொதுப்பணித்துறையினாலே வந்து எப்படி இருக்குன்னா, ஆற்றுல வந்து தூர் வராமலே தூர் வாரிட்டுன்னு பில்லை போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உண்மையான பணிகள் நடக்கும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இந்த போலியாக பில்லு போடுறது, கான்ட்ராக்டர்ஸ் வந்து போலியாக உருவாக்குறது, பினாமி பேரில் வந்து கம்பெனிஸை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் ரிவிஷன் வந்து லாஸ்ட் 1 வீக் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அதுக்கான முதல் கட்ட பணிகளை சொல்லியிருக்கோம். எல்லா டெண்டரையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். ஒரு 15 நாளில், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதத்தை பார்த்தீங்கன்னா பழைய அரசு வந்து திருப்பி வந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அடுத்த 2 வருஷம் 1 வருஷத்துக்குலாம் டெண்டர் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரசு வந்து செயல்பட்டு இருக்கிறது வந்து யாரையும் குற்றச்சாட்ட விரும்பலை. பழைய தவறுகள் என்னங்கிறது முதல் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அதிலிருந்து ஒரு துறையை வெளியே கொண்டு வரணும். அதனால் வந்து 2 ரிவ்யூ மீட்டிங் முடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையிலும் அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த துறையை வந்து முழுசாக ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய துறைகள் இது. இன்றைக்கி இருக்க காலத்துக்குடைய ஒரு டெக்னாலஜி, டேஷ்போர்ட், சாஃப்ட்வேர்ஸ், இன்றைக்கி காலத்துமே அப்டேட் எப்படி பண்ணலாம், இப்போ பிடபிள்யூடியும் ஐவிஎஸ்சியும் எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக மாற்றலாம், எப்படி வந்து அமுல் நிறுவனம் வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக மாறுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடபிள்யூ தான் வந்து எல்லா பில்டிங் கட்டுறாங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். நம்மக்கிட்ட எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்குது, 6000 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்கோம், எல்என்டி, டாட்டாலாம் இருக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவொடனே 10% 15% ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரி ப்ரொபோசல் கொடுத்து நம்மளும் வந்து 10% 15% வந்து பில்டிங் கற்றுக் கொடுத்து நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிட்டா அரசு நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமே. நம்ம உழைப்பை வந்து வெறும் கட்டி கொடுத்துட்டு போகிறதோட எப்படி பெரிய நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் லாபம் பண்ணுதோ, நம்மக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலே ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து, ஏன் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து 100 வருஷ கம்பெனிக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. எப்படி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றணும், அந்த ப்ராஃபிட்டபிள் வரும்பொழுது மக்களுக்கான தேவைகளை அதில் செய்ய முடியும், நமக்கான பில்டிங்ஸை கட்ட முடியுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்துட்டுருக்கு. அதுமாதிரி நெடுஞ்சாலை துறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்பேர் ஒர்க்கில் தான் வந்து எப்போயுமே வந்து நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரிப்பேரே பண்ணாமல் பேட்ச், அதாவது அவங்க சொல்கிற டெக்னிக்கல் வேர்டுன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு வேறு பக்கம் பேட்ச் ஒர்க் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி உண்மையாலே நிறைய இடத்துல இன்னும் குக்கிராமங்களையும் மலைகளிலும் இன்னும் வந்து ரோடு வசதி கிடையாது. நிறைய வில்லேஜில் மெயின் ரோட்லேருந்து, ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஊர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மண் ரோட்டில் இருக்குது. மழை பெய்யும் போது ஒரு சின்ன ஒரு ஆட்டோ கூட போக முடியாது இருக்குது. ஸோ குக்கிராமங்களை இணைக்கக்கூடிய
லோக்கல் பாடியோட சேர்ந்து ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ண முடியுங்கிறதையும் நாங்கள் வந்து எப்படி உள்ளாட்சித்துறையோடு சேர்ந்து முன்னாடி உள்ளாட்சித்துறையும் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எப்படி 2 பேரும் சேர்ந்து இணைந்து தமிழகம் முழுவதும் ஐவேஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ரிப்பேர்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் வந்து குக்கிராமங்களை எப்படி சேர்ந்து இணைக்கணும், பாமர மக்கள் இணைக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து நெடுஞ்சாலைகளை உருவாக்கணுங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை பண்ண அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே வந்து டோட்டலாக அதுக்கான ரிவ்யூ மேப்ஸ் எடுத்து என்னென்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுப்பாங்க. மித்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு மரபு கிடையாது. கண்டிப்பாக திரு நிர்மல் அவர்கள் அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இந்த இடத்துல வந்து கடனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஊழல்கள் நிறைந்ததாக, நிலக்கரியில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடுமையாக கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில் திரு நிர்மல் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கண்டிப்பாக மின்சாரத்துறை அவர்கள் இந்த துறையை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க.